வயது முதிர்வுறப்ப கண் பார்வை, செவித்திறன்லாம் குறைஞ்சிரும். ஒரு சிலவங்களுக்கு தொற்று வியாதி கூட இருக்கும். பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டு அவங்க ரோட்டில் தங்குறதுக்கு உண்ண உணவின்றி, உடுத்த உடையின்றி, உறங்க உறைவிடமின்றி அப்படி இருப்பாங்க. நாங்கள் திருச்சியில் அவங்க தவறி இறந்துட்டா, அந்த சரக காவல்துறை தரக்கூடிய தகவலின் அடிப்படையில் இடுகாட்டு பணியாளர்களுக்கு நாங்கள் தகவல் சொல்லி, மனைவி மகளோட நாங்கள் அந்த ஆதரவற்றவர்களுக்கு ஒரு மகனா, ஒரு மகளா, ஒரு பேத்தியா இருந்து என்ன செய்வாங்களோ அந்த இடத்துல இருந்து நாங்கள் அனாதை பிணங்களை நல்லடக்கம் செய்துட்ருக்குறோம். யாரையும் கைவிட்டுடாதீங்க. நாங்கள் யாரும் அனாதை இல்லை, அவங்களுக்கு நாங்கள் இருக்கிறோங்கிற ஒரு நோக்கத்தில் தான் திருச்சியில் நாங்கள் இந்த ஆதரவற்ற அனாதை பிணங்களை நாங்கள் நல்லடக்கம் செய்துட்ருக்கோம். பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவை தயவுசெய்து நீங்கள் கைவிட்டுடாதீங்க. கருத்து வேறுபாடுகள் எது வேணால் இருக்கலாம், ஆனால் கரம் கொடுத்து எப்படியாச்சும் அவங்கள சேஃப் பண்ணி நல்ல விதமாக வச்சுக்கோங்க.